வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து ஐபிபிஎஸ் வந்து ஒரு 6715 வேக்கன்ட் இருக்குது. இன்னொரு 3 பேங்க் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் விடல. எவ்வளோ வேகன்சிங்குது மினிமம் ஒரு 500 விட்டா கூட 8000 வேக்கன்ட் வரும். பல்க் வேக்கன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் 6 மந்த் வந்து நமக்கு வந்து என்ன ப்ரீத்திங் பீரியட் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 6 மந்த் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்க் பண்ண வேண்டியது எக்ஸாம். இப்போவே பாருங்க எஸ்பிஐ பிஓ கால்ஃபர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ கால்ஃபர் பண்ணிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் இன்னைக்கு கால்ஃபர் இருக்குது. எல்லாமே வேகமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிலிம்ஸ் ஒரே பேட்டர்ன் தான். மெயின்ஸ்ல ஜிஎஸ் படிக்க போகிறோம். ஈஸியான எக்ஸாம், நீங்க அழுத்தி படிங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஐபிபிஎஸ் இப்போ வந்து 16 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர்பி போர்டுன்னு இருக்கும், பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. நாங்கெல்லாம் படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இடையில என்ன பண்ணாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. இண்டிவிஜுவலா பேங்க் கால்ஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்னு ஒரு போர்டு கொண்டு வந்து இப்போ 16வது கால்ஃபருக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி. இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா சிஆர்பி காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா ப்ரொபஷனரி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் தான் அப்படி சொல்லுவாங்க. 2027-28 வரைக்கும் மொத்தம் 11 பேங்க் இருக்கு. நேஷனலிஸ்ட் பேங்க் மொத்தம் 11, ஸ்டேட் பேங்க் சேர்க்காம. அதுல 3 பேங்க் வந்து அவங்க வேகன்சி லிஸ்ட்டை கொடுக்கல. மினிமம் ஒரு 500 வச்சா கூட 1500 வரும். மினிமம் 8000 வேகன் நமக்கு போயிடும். ஏன்னா அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணி 6715 வேகன்ட் இருக்குது. லாஸ்ட் டேட் என்னன்னா நமக்கு 21/7. டிகிரி தான். ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஏஜ் இம்பார்ட்டன்ட், அப்புறம் டிகிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கம்யூனிட்டி இம்பார்ட்டன்ட். 21/7 லாஸ்ட் டேட்டு. உடனே அப்ளை பண்ணிருங்க. வேகன்சி அதிகமாக இருக்குது. இல்லை பிஓ கிளர்க் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது. பிஓ தான் ஆக்சுவலாக பிஓ பாஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளர்க் பாஸ் பண்ணுவாங்கலாம் டவுட்டு. ஆனால் கிளர்க் பாஸ் பண்ணலாம் பிஓ பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோமோ அது ஒரு 5-6 கொஸ்டின் நமக்கு ஃபேவராக வந்துட்டு அதில் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம். அதனால பிஓ கிளர்க்கும் பார்க்காதீங்க. இப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதான் முக்கியம். 21/7/2027 லாஸ்ட் டேட்டு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு சொன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். ஆகஸ்ட் 22-23 இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நவம்பர் மாதம் இருக்குது. அடுத்தது ஃபைனல் ரிசல்ட் ஜனவரியில் வந்துடும். இதுதான் ப்ராசஸ். வரிசையா ப்ரிப்பரேஷன். நீ எப்பவுமே கம்மிங் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணிடணும். ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஃபோக்கஸ் பண்ணோம், ஐபிபிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணோம், அசிஸ்டண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம். எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். எல்லாத்துக்கும் என்ன பேட்டு? கோன்ஸ் படிக்கிறோம், ரீசனிங் படிக்கிறோம், இங்கிலீஷ் படிக்கிறோம், ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கும். இதுதான் நமக்கு பேட்டர்ன். ஏன்னா அப்போ நமக்கு மொத்தம் வந்து இல்லை இந்த ஐபிபிஎஸ்ல வந்து எத்தனை பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா 11 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதில் யாரெல்லாம் லிஸ்ட் கொடுக்கலன்னா இந்தியன் பேங்காரங்க நாங்கள் லிஸ்ட் கொடுக்கல, யூனியன் பேங்காரங்க லிஸ்ட் கொடுக்கல, யூகோ பேங்காரங்க லிஸ்ட் கொடுக்கல. மினிமம் இந்தியன் பேங்காரங்க வந்து ஒரு 1000 வேகன் கொடுக்கலாம். இவன் ஒரு 500 கொடுக்கலாம், இவன் ஒரு 500 கொடுக்கலாம். அப்போ இதுல இருந்து பிளஸ் ஒரு 2000 வேகன் நமக்கு என்ன ஆகணும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சேலரி எவ்வளவு வரும் கேட்டீங்கன்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஆன உடனே உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 85,000 கிடைக்கும். கையில வாங்குறது 80,000 to 85,000 நீங்க வாங்குவீங்க. அப்போ சேலரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பேசிக் சேலரி தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஹெவியான சேலரி தான். ஏஜ் தான் முக்கியம். அதாவது 20 வயசு to 30 வயசு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் கோட்டாக்காரங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் இடபிள்யூஎஸ் கோட்டாக்காரங்களுக்கு. அடுத்து ஓபிசியில பார்த்தீங்கன்னா கிரிமி லேயர்ல உள்ளவங்களுக்கு. இப்போ இதுல இருந்து ஓபிசியில ஏன்னா நான் கிரிமி லேயர்ல இருக்கவங்களுக்கு +3 கூட்டிக்கிடணும். 33 வயசுல எழுதலாம். எஸ்சி எஸ்டியா இருந்தா 35 வரை எழுதலாம். இதுதான் கொடுக்குறான். இப்போ ஜென்ரல் கோட்டா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2/7/96 அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/2006 முன்னாடி பிறந்திருக்கணும். இதுதான் இந்த ஜென்ரல் கோட்டாக்கு. இப்போ ஜென்ரல் கோட்டாக்கு 2/7/96 அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/2006 முன்னாடி பிறந்திருக்கணும். இதே இது பார்த்தீங்கன்னா ஓபிசியா இருந்ததுன்னா 2/7 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் கிடைக்கிறதுனால நமக்கு எப்போ பிறந்திருக்குன்னா 93 பிறந்திருக்கணும். இது 1/7/2006. இதே எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா 5 வருஷத்தை கழிக்கும் போது 2/7/91 அப்புறம் பிறந்திருக்கணும். 1/7/2006 முன்னுக்கூட்டி இருக்கணும். இதான் வந்து லிமிட்.
இப்போ கிரிமி லேயர் நான் கிரிமி லேயருங்கிறது நான் கிரிமி லேயர்களுக்கு மட்டும்தான் நமக்கு ஓபிசி கேட்டகரி வரும், மற்றவங்களுக்கு கேட்டகரி வராது. ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர், அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எஸ்சியா இருந்தாவோ எஸ்டியா இருந்தாவோ பிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாங்கன்னா 175 ரூபா. மற்றபடி யாரா இருந்தாலும் 850 ரூபா. ஓபிசியா இருந்தாலும் 850 ரூபா, உமன்ஸா இருந்தாலும் 850 ரூபா தான், ஜென்ரலா இருந்தாலும் 850 ரூபா, எல்லாமே என்னதான் 850 ரூபா தான் ஃபீ ஸ்ட்ரக்சர். அப்புறம் வந்து இதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் 3 ஸ்டேஜ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அடுத்தது இன்டர்வியூ. அதுல பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்து கட் ஆஃப் கடைசி அனலைஸ் பண்ணுவோம். இதுல நமக்கு என்ன இருக்குன்னா இங்கிலீஷ் வந்து எல்லாமே செக்ஷன் டைம் தான். 3 செக்ஷன், 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம். முதல் 20 நிமிஷம் இங்கிலீஷ், 2,000 நிமிஷம் 20 நிமிஷம் குவான்ட்ஸ், 3,000 நிமிஷம் ரீசனிங். அப்போ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, குவான்ட்ஸை பொறுத்தவரைக்கும் 35 கொஸ்டின்ஸ் 30 மார்க்கு, ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் 35 கொஸ்டின்ஸ் 40 மார்க். ஏன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷும் ஹிந்திலையும் இருக்கும். நம்ம இங்கிலீஷ்ல எழுத போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அதில் பாஸ் பண்ணிட்டு அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க. அந்த வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 10 1:10 1:15 எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மெயின்ஸ் தான் கட் ஆஃப். அது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். மெயின்ஸ் தான் கட் ஆஃப். மெயின்ஸை பொறுத்தவரைக்கும் ரீசனிங்கு அதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 1.5 மார்க். அதனால நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/4 நெகட்டிவ் மார்க். அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் 1/4 நெகட்டிவ் மார்க், மெயின்ஸாக இருந்தாலும் 1/4 நெகட்டிவ் மார்க். இது வந்து 1.5 மார்க்கால் பெருக்குன்னா 60 மார்க். ஜென்ரல், இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஜென்ரல், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இன்க்ளூடிங் ஆர்பிஎஸ், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ளதுதான். இதுல வந்து நமக்கு மார்க் வேணும்னா 1.25 மார்க் பெருக்குன்னா 60. இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் 40, ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க், இப்போ 20. இங்கிலீஷ் வந்து மெயின்ஸ்ல ரோல் பிளே பண்ணாது. அப்புறம் டிஏ கோன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு கொஸ்டின் கோன்ஸோ ரீசனிங்கோ 1.5 மார்க்கு 60 மார்க். மொத்தம் நமக்கு 170 கொஸ்டின் வந்து 200 மார்க்கை கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இதுதான். அப்புறம் டைம், ரீசனிங்க்கு 45 நிமிஷம், மேக்ஸுக்கு 45 நிமிஷம், மற்ற எல்லாத்துக்கும் 35 நிமிஷம். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கும், அது 25 மார்க்கு. அதுல ஒன்று வந்து எஸ்ஏ எழுத வேண்டியது இருக்கும், ஒன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், 30 நிமிஷம். அப்ப இந்த எஸ்ஏல என்ன கேட்கலாம் கேட்டீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோசியல் இஷ்யூ கேட்கலாம், அடுத்து எமர்ஜிங் ட்ரெண்ட் இன் பேங்கிங் அண்ட் டெக்னாலஜி கேட்கலாம், கரண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்கலாம், அப்புறம் எத்திக்ஸ், ஏன்னா கரப்ஷன் அதிகமா இருக்குது, ஏதாவது எத்திக்ஸ் கொஸ்டின் வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் எல்லாத்துக்குமே பழைய கொஸ்டின் எடுத்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்ங்கிறது இன்டர்வியூ தான். நமக்கு மெயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 225 மார்க் இருக்குது. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு. இப்போ மெயின்ஸை வந்து நமக்கு 80% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ வந்து 20% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டையும் கூட்டும் போது 100க்கு கன்வெர்ட் பண்ணி ஃபைனலா நம்ம மார்க்கை வந்து ஃபைனல் செலெக்ஷன்ல எவ்வளோன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இந்த வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, இதில் வந்து இந்தியன் பேங்க் கொடுக்கல, யூகோ பேங்காரன் கொடுக்கல, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்காரன் கொடுக்கல. கொடுக்காமே நமக்கு 6,715 வேகன்ட் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இருக்கும். மெயின்ஸை மட்டும் பாருங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். இதுதான் முக்கியம். ஏன்னா இதுல வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் லாஸ்ட் 5 இயர் கட் ஆஃப் எடுத்து போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ் கேட்டகரியா இருந்தா 49.21. இதுல வந்து ஓபிசியில பாத்தீங்கன்னா நான் கிரிமி லேயரா இருந்தா 49.21. அடுத்தது பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 49.2. எல்லாருக்கும் ஒரே இதாக தான் இருக்கு. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 45.96, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 40.96. இதான் லாஸ்ட் டைம் கட் ஆஃப். லாஸ்ட் டைம் கட் ஆஃபை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த கட் ஆஃப் 2024 எவ்வளவு இருந்திருக்கு கேட்டீங்கன்னா ஜென்ரலுக்கு 48.50, 2023க்கு 54.25, 2022 49.75, 2021 50.5. இப்போ ஆவரேஜா ஜென்ரல் கோட்டாவா இருந்தா நம்ம ஜென்ரல் கோட்டா, இடபிள்யூஎஸ், ஓபிசில ஒரு 50 மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப உங்களுடைய டார்கெட்னா ப்ரிலிம்ஸ்ல நமக்கு 3 செக்ஷன் இருக்குது, 35 35 30 நீங்க 20 போட்டாவே டார்கெட் பண்ணாவே நமக்கு 60 மார்க் இருக்கும். 60 டார்கெட் பண்ணும்போது 40 விட்டுறணும், வாசிக்காம விட்டுறணும். இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப். நீங்க அக்யூரேசி தான் முக்கியம். அடுத்தது என்ன கேட்டீங்கன்னா நமக்கு வந்து மெயின்ஸ் கட் ஆஃப் பாருங்க. மெயின்ஸ் கட் ஆஃப்ங்கிறது 225, அந்த மெயின்ஸையும் சேர்த்து. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பாத்தீங்கன்னா 75.75, ஓபிசி நான் கிரிமி 75.75, இடபிள்யூஎஸ்க்கு 72.5. ஷெட்யூல் காஸ்ட் வந்து 59 இருந்திருக்கு, இது 51.5 இருக்கு. அப்ப இதுதான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு 5 வருஷம் கட் ஆஃப் கம்பேர் பண்ணி பாருங்க. இதே ஜென்ரலுக்கு பாத்தீங்கன்னா 66. 2024, 2023 63, 2000 வேகன்சி பொறுத்து வேகன்சி அதிகமா இருக்கும்போது கொஸ்டின் டஃபா இருந்தா கட் ஆஃப் குறைஞ்சிரும். அதை வச்சு கட் ஆஃப் கூடி குறைஞ்சிட்டு இருக்கும். இது வந்து மெயின்ஸ் 225 மார்க்குக்கு. இதுக்கு போன ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் 100 மார்க்கு.
அப்ப ரெண்டுலயுமே பாருங்க 50% தான், இதுல 50% கூட வரல, அவ்வளவுதான் கட் ஆஃப். இப்போ 50%னா அந்த நீங்க போடக்கூடியது. பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்றதுக்கு என்ன தேவைன்னா ஸ்பீடு தான் தேவை. இந்த ஸ்பீடுங்கிறது நமக்கு எதை கத்துக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணணும், எந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கும். அப்போ நம்ம செலக்ட் பண்றத கரெக்டா அக்யூரேசியா ஆன்சர் பண்ணிடணும், ஸ்கிப் பண்றத வாசிக்காம ஸ்கிப் பண்ணிடணும். வாசிச்சுட்டு ஸ்கிப் பண்ணீங்கன்னா டைமும் சேர்ந்து போயிடும். ஃபைனல் கட் ஆஃப் பாருங்க, ஃபைனல் கட் ஆஃப்னா இன்டர்வியூ சேர்த்து. ஏன்னா அப்ப நமக்கு ரிட்டன் டெஸ்ட் மார்க் இருக்கு பாத்தீங்களா, மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 225 இருக்கா, அதை நம்ம வந்து 80க்கு மாத்துறாங்க. இன்டர்வியூ மார்க் 100 மார்க் வந்து 20க்கு மாத்துறாங்க. ஓவராலா 100க்கு பார்க்கும்போது 100 பார்க்கும்போது ஓவரால் கட் ஆஃப் பாருங்க, போன தடவை கட் ஆஃப் பாருங்க 46.11 தான். அப்ப ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 50% தான் நிக்குது, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 50க்கு கீழே தான் நிக்குது, ஃபைனலும் 50க்கு கீழே தான் நிக்குது. இதே ஓபிசி நான் கிரிமினலுக்கு 44, இடபிள்யூஎஸ்க்கு 43, ஷெட்யூல் காஸ்ட்க்கு 38, எஸ்டிக்கு 36.7. அப்போ கம்பேரிஷனா பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்லைடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்மிங் சண்டே, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுன்னு இருக்கும்போது கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா கம்மிங் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வச்சிருக்காங்க. எல்லா சென்டர்லையும் இருக்கும், சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கும், தூத்துக்குடியில் இருக்கும், திருநெல்வேலியில் இருக்கும், ராமநாதபுரத்தில் இருக்கும், அடுத்தது மதுரையில் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடக்கும். இதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்க கையில கொடுப்பாங்க, லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின். இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நார்மலா லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டினுக்கும் இப்போ உள்ள கொஸ்டினுக்கும் ஒரு 20 to 30% சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வரலையா, லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு, பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, பிஓ, எஸ்பி, பிஓ கிளர்க்கு, இன்சூரன்ஸ் கிளர்க்கு, பிஓ எல்லா கொஸ்டினையும் எடுத்து இங்கிலீஷ் வரலன்னா அதில் உள்ள இங்கிலீஷ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்போ உள்ள இங்கிலீஷ்க்கு இப்போ உள்ள இங்கிலீஷ்க்கு என்ன வித்தியாசம்னா ஒரு 20 to 30% இருக்கும். அப்போ பழைய கொஸ்டின் நல்லா பார்க்கணும். மேக்ஸ் வரலையா, அதே மாதிரி ஒரு 20 எக்ஸாம் நடந்திருக்கும், 20 எக்ஸாம்ல உள்ள மேக்ஸை திரும்ப சால்வ் பண்றீங்க. அதுல இருந்து இப்போ உள்ள எக்ஸாமுக்கு ஒரு 20 to 30% தான் சேஞ்ச் இருக்கும். அந்த சேஞ்ச் ஆனது நமக்கு தேவையே கிடையாது. மீதி உள்ள மார்க் எடுத்தாவே நமக்கு 70%, 60% மார்க் வந்துடும். ரீசனிங்கும் அதே மாதிரி தான், பழைய கொஸ்டின் எடுத்து படிக்கணும். இது கிளாஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய கொஸ்டின் உங்களுக்கு வந்து கையில கொடுப்பாங்க. பிறகு வந்து எப்படி நீங்க இப்ப படிக்கணுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ் பண்ண எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. 26ஆம் தேதி கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. பொதுவா பேங்க் எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னா டெஸ்ட் தான், டெஸ்ட் போட்டுட்டே இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பேஜ் இருக்கும், 45 நாள்ல கிளாஸ் பேஜ்ல கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவாங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், நியூஸ் பேப்பர் ரீடிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேஜுக்கு உங்களை மாத்திடுவாங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் டெய்லி நடக்கும். இந்த கிளாஸ் பேஜ் முடிஞ்சா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போறீங்க. ப்ரிலிம்ஸ்ல ஓரளவு ரீசனபிள் கட் ஆஃப் ஒரு எலிஜிபிள் மார்க் வச்சிருப்பாங்க. ஒரு 40 மார்க் எடுக்கணும், ஒரு எலிஜிபிள் மார்க் எடுக்கணும். அப்போ ஒரு 40 மார்க் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்க போட்டுருவாங்கன்னா மெயின்ஸ் டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிருவாங்க. மெயின் டெஸ்ட் பேஜ்லயும் ஒரு கரெக்டா ஒரு 50% மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே உங்களை எங்க கொண்டு போயிருவாங்க, சூப்பர் பேஜுக்கு கொண்டு போயிருவாங்க. இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சியா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிசல்ட்டை கொடுத்துடலாம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை, எல்லா மெட்டீரியலுமே அவங்க கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தேவை வந்து டெஸ்ட் தான். டெய்லி டெஸ்ட் போட்டு பார்க்கும். ஆன்லைன்லையும் டெஸ்ட் நடத்துவாங்க, ஆஃப்லைன்லையும் டெஸ்ட் நடத்துவாங்க. ஆஃப்லைன் டெஸ்ட் நடக்கும் போது உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆன்லைன்ல போகும்போது நமக்கு ப்ராக்டிஸ் பண்றது அங்கே ஆன்லைன் தான் எக்ஸாம். அதனால ஒரு பேங்க் எக்ஸாமுங்கிறது ஒரு நல்ல சான்ஸ், விட்டுறாதீங்க, அழுத்தி படிங்க. இப்போ நீங்க ஸ்டேட் பேங்க் அப்ளை பண்ணிருப்பீங்க, ஐபிஎஸ் அப்ளை பண்ணாம இருக்கீங்க. இப்போ இன்சூரன்ஸ் இன்னைக்கு வருது, ஒரு 500 வேக்கன்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ப்ரிப்பரேஷன், ஒவ்வொன்றும் தனித்தனி ப்ரிப்பரேஷன் பண்ண போறது கிடையாது. அழுத்தி படிங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.